Taste the Daily. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ பாதி பேர் பான் கார்டு பெற்றிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பான் அட்டைகள் பெற்றவர்களின் எண்ணிக்கையும் 2500% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது. வரி ஏய்ப்பை தடுக்கவே பான் அட்டைகளை வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியது. பான் எண்ணை வைத்து ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ அந்த நிதியாண்டில் எவ்வளவு வருமானத்தை ஈட்டியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய முடியும். இந்நிலையில் 10 ஆண்டுகளில் பான் அட்டைகளை வாங்கியவர்களின் எண்ணிக்கை 2500% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் என மொத்தமாக 2,76,00,000 பேர் பான் அட்டைகளை வைத்திருந்த நிலையில் 2019ஆம் ஆண்டில் அது 43,52,00,000 பேராகவும் 2024ஆம் ஆண்டில் 73,15,00,000 பேராகவும் அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. பான் அட்டைகளை வாங்கியதில் ஆண்களே அதிகம் என்றாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இடைவெளி குறைந்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது. அதாவது பெண்களும் அதிக அளவு பான் அட்டைகளை வாங்கியிருக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாருடன் இணைக்காமல் உள்ளதால் 14 கோடி பான் அட்டைகள் செயலற்றதாக இருப்பதாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது. 18 வகையான நிதி பரிவர்த்தனைகள், சேமிப்புகளுக்கு கட்டாய ஆவணமாக உள்ளதால் பான் அட்டைகளை பொதுமக்கள் அதிக அளவு வாங்குவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. உதாரணத்திற்கு பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளிட்ட முதலீடுகளுக்கு பான் எண் கட்டாயம். அதேபோல கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட வரித்தொகையை திரும்ப பெற பான் எண் அவசியம். பெரிய அளவில் பண பரிமாற்றம் செய்ய பத்திரப்பதிவு செய்வதற்கும் அவசியமான ஆவணமாக பான் அட்டைகள் கருதப்படுகின்றன. பான் எண்ணை ஆதாருடன் இணைக்காமல் இருப்பின் அவர்கள் வருமான வரித்துறையிடமிருந்து ரீஃபண்ட் பெற முடியாது. அதேபோல வங்கி கணக்கு தொடங்க, வாகனங்கள் வாங்க, கிரெடிட் கார்டு வாங்கவும் சிரமம். எனவே 1000 ரூபாய் அபராதம் செலுத்தி செயலற்ற நிலையில் உள்ள பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்வது அவசியம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Taste the Daily.